தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாய தம்பதியருக்கு 1925 டிசம்பர் 26 அன்று 3வது குழந்தையாக பிறந்தவர்தான் திரு ரா நல்லக்கண்ணு. பின்னர் தனது 18வது வயதிலேயே இந்திய பொதுவுடைமை கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டு பொது வாழ்வு வாழ தலைப்பட்டார். போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் நாங்குநேரி வட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கும் வடகரையிலிருந்து வள்ளியூர் வரை உள்ள கிராமங்களுக்கும் நடந்தே சென்று விவசாய சங்கங்களை தோடர் ரா நல்லக்கண்ணு உருவாக்கினார். மடாதிபதிகளின் ஆதிக்கத்தில் உள்ள கிராமங்களில் தலித் விவசாய தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பல கிளர்ச்சிகளை நடத்தி வெற்றி கண்டார். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். அதற்காக தன் வாழ்க்கையை சிறை கொட்டடிகளிலும் தலைமறைவு வாழ்க்கையிலும் கழித்தவர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு அறிவிப்புக்கும் இடைப்பட்ட காலம் சோதனை மிகுந்தது. பல இடங்களில் துப்பாக்கி சூடுகள், விவசாயிகள் பலி. இதனை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் வெடித்தன. கம்யூனிஸ்ட் இயக்கம் இதற்கு தலைமை தாங்கியது. இதனால் 1948ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டது. முக்கிய தலைவர்கள் தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டு போராட்டத்தை வழிநடத்தினர். இந்த காலகட்டத்தில் நல்லக்கண்ணு கிராமமாக சென்றார். விவசாயிகளை சந்தித்து வெப்பமேற்றினார். பகலில் தோழர்களுடன் சந்திப்பு, இரவில் கிடைக்கும் இடத்தில் ஓய்வு. 1949 டிசம்பர் 20ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் புலியூர்குறிச்சி என்ற ஊரில் தலித் தோழர் ஒருவரின் வீட்டில் பாதுகாப்புக்கு வெடிகுண்டுகளுடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் நல்லக்கண்ணு. சுற்றி வளைத்தது போலீஸ். நல்லக்கண்ணு கேள்விகளால் துளைத்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரிடமிருந்து வந்த ஒரே பதில் தெரியாது மட்டும்தான். இன்ஸ்பெக்டர் தனது கனத்த பூட்ஸ் கால்களால் அவரது கால்களில் ஏறி மிதிக்கிறார். வழியில் துடித்த போதும் நல்லக்கண்ணுவிடமிருந்து தொடர்ந்து வெளிவந்த பதில் தெரியாது. பொறுமை இழந்த இன்ஸ்பெக்டர் சிகரெட்டை பற்ற வைத்தார். சிகரெட் நெருப்பை தோழரின் மீசையில் வைத்து அழுத்தினார். நல்லக்கண்ணு வலியால் துடித்தார். மீசை கருகி நெருப்பு சதையையும் பொசுக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த இரும்பு மனிதரிடமிருந்து போலீசுக்கு தேவையான ஒரு பதிலும் வந்து சேரவில்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நல்லக்கண்ணு மீசைக்கு விடை கொடுத்தார். மீசை வீரத்தின் அடையாளம் என்பார்கள். தோழருக்கு வீரத்தின் அடையாளம் மீசை அல்ல, அவரது துணிச்சலான மனம்தான். கைது செய்யப்பட்ட நல்லக்கண்ணு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் உட்பட 95 பேர் மீது நெல்லை சதி வழக்கு போடப்பட்டது. இதில் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது நீதிமன்றம். நல்லக்கண்ணு வெடிகுண்டு வைத்திருந்ததால் ஆயுள் தண்டனையுடன் மேலும் 6 வருட சிறை தண்டனை. பின்னர் வந்த ராஜாஜி அரசு ஆயுள் தண்டனையை ரத்து செய்து மற்றவர்களை விடுவித்தது. ஆனால் வெடிமருந்து சட்டத்தின் கீழ் நல்லக்கண்ணு தண்டிக்கப்பட்டதை மட்டும் திரும்ப பெற முடியாதென்று கூறிவிட்டதால் 1951 1956 வரை 7 ஆண்டு காலம் சிறைவாசம். சிறையை அவர் தண்டனை கூடமாக நினைக்கவில்லை, பள்ளிக்கூடமாய் நினைத்தார். ஏராளமான புத்தகங்கள் படிக்க படிக்க அவரது சிவப்பு சிந்தனை மேலும் அடர்த்தியானது. சிறையிலிருந்து இவர் எழுதிய கட்டுரைகளும் கவிதைகளும் ஜனசக்தியில் வெளிவந்து தோழர்களுக்கு எழுச்சி ஊட்டின. 1956 டிசம்பர் மாதம் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்பது பாடல் என்றால் பணிவும் துணிவும் இருந்ததால் இந்த தோழருக்கு கட்சியில் பல பதவிகள், பொறுப்புகள் தேடி வந்தன. 1980களின் தொடக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பகுதிகளில் பெரிய வகுப்பு கலவரம் வெடித்தது. பல இடங்களில் கொலை, கொள்ளை. இந்த நிலையில் கலவரத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். கட்சி பேதங்களை மறந்து அனைத்து தலைவர்களும் சுற்றுப்பயணம் செய்து இருதரப்பு ஜாதியினரையும் சந்தித்து சமரசப்படுத்தி ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்று முடிவானது. இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க நல்லக்கண்ணு சென்னையிலிருந்து நெல்லை வந்து சேர்ந்தார். அதே நேரம் அமைதி திரும்பிவிடுமோ என்று நடுங்கிய கலவரக்காரர்கள் கலவர வெப்பம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமியை கொடூரமாக கொன்றனர். தோழர் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு மாமனாரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள போய்விடுவார் என்று பலர் நினைக்க, அதற்கு மாறாக சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டபடி நிகழ்த்தினார். காவல்துறையினர் இந்த சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்டோர் வாழும் பகுதிகளுக்கு சென்றால் மேலும் கலவரம் பெரிதாகும் என்று அச்சம் தெரிவித்த போதும் அதை ஒதுக்கிவிட்டு சுற்றுப்பயணத்தை அஞ்சாமல் மேற்கொண்டார். அமைதியை வலியுறுத்தினார். அப்பகுதியை சார்ந்த தலித்துகள் நிச்சயம் இதை செய்திருக்க மாட்டார்கள்,
ஒருவேளை மோதலை வளர்க்க வேண்டுமென விரும்பி ஆதிக்கம் செலுத்த விரும்புவோரே இதனை செய்து தலித்துகள் வெட்டிவிட்டதாக வதந்தியை கிளப்பிவிட்டிருக்கலாம். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். மாமனார் கொலை செய்யப்பட்டதற்கு உணர்ச்சி வசப்பட்டு அவர் பொங்கியிருந்தால் கலவரம் மேலும் பெரிதாகியிருக்கும். மாறாக அவர் நிதானத்தை கடைபிடித்தது உணர்ச்சி வயப்படாத தலைமையின் அடையாளம்தான். கட்சி பணம் அனாவசியமாய் செலவு செய்யப்படுவதை இவரால் சகிக்கவே முடியாது. பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து அம்பத்தூர் திருமுல்லை வாயிலுக்கு இவர் வீட்டை மாற்றிய பிறகு ரயிலிலேயே சென்று வந்தார். எல்லா தோழர்களும் காரில் போக சொல்லி எவ்வளவோ சொல்லியும் என் ஒருவனுக்காக மட்டுமே இவ்வளவு தூரம் காரில் சென்று வந்தால் நிறைய செலவாகிறதே, பணம் என்ன கொட்டியா கிடக்கு, நம்ம ஏழை தோழர்கள் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து கொடுக்கிற நிதியை இப்படி விரயம் செய்யக்கூடாது என்று கூறி மறுத்துவிட்டார். ஆனால் ரயில் பயணம் கொஞ்சம் நாள்தான். பிறகு காரில் போக ஆரம்பித்தார். ரயிலில் போகும்போது பலர் அவரது காலில் விழுந்து வணங்கி சங்கடப்படுத்துகிறார்களாம். பார்க்க ஒரு கிராமத்தான் போல தோற்றம். ஆனால் பேச ஆரம்பித்தாலோ இவரது இன்னொரு தோற்றம் பிடிப்பட்டு வியக்க வைக்கும். சிவப்பு சித்தாந்தத்தைப் போலவே இவருக்கு இலக்கியத்தின் மீதும் அலாதி காதல் உண்டு. சங்க இலக்கியத்திலிருந்து சமீப இலக்கியம் வரை இவருக்கு அத்துப்படி. ஆங்கில மொழியில் புலமை, தேர்ந்த பேச்சாற்றல், படைப்புத்திறன் இவையெல்லாம் நல்லக்கண்ணுவின் இன்னொரு முகங்கள். தமிழ் மொழியாலும் தமிழ் பண்பாட்டாலும் எடுத்துக்காட்டாக விளங்கிய முதுபெரும் தொண்டர் தோழர் ரா. நல்லக்கண்ணு தமிழ் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட நினைக்கும் மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு முன் உதாரணமே.